ரோஹி, பூஜைக்கு முன்னாடி நீ இந்த பெயிண்டிங்க முடிச்சிடுவல்ல? கிளையண்ட்டுக்கு இது அவசரமா தேவைப்படுது. இது அரை மணி நேரத்துல இந்த பெயிண்டிங் முடிஞ்சிடும். கிரேட். அப்போ நான் கிளையண்ட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அக்கா, எனக்கு உங்க உதவி வேணும். பாட்டி என்ன நல்லா ஸ்ட்ராங்கா டீ போட சொன்னாங்க. உங்களுக்கே தெரியும்ல, இல்லன்னா போன தடவை மாதிரி வம்பாகிடும். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். சரி அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க, நான் இப்பவே உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு நிமிஷம் அண்ணி. நான் ஹெல்ப் பண்றேன். வாங்க. போலாம். இந்த ரோஹியை நான் பூஜைக்கு போகவே விட மாட்டேன். என்னோட பெயிண்டிங். எந்த என்னாச்சு ரோஹி? நீ ஏன் இப்படி கத்துற? என்னாச்சு கண்ணா? இந்த எண்ணெய் பாட்டில திறந்து பெயிண்டிங் மேல விழுந்துருச்சு. எப்படின்னு தெரியல. கவனமா வேலை பார்க்கலனா இப்படிதான் ஆகும். ஏற்கனவே பூஜைக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. இதுல வர புதுசா ஒரு வம்பை இழுத்து வச்சுட்டா உனக்கு எந்த வேலையிலயும் கவனம் இல்ல. எப்ப பார்த்தாலும் தப்பாவே பண்ணிட்டு இருக்க. இவ அனுபவி. இல்ல பாட்டி, நேத்து நான் தான் இந்த ஆயில் பாட்டில் சைடுல வச்சேன். இது ஜூயிக்கு தெரியும். இது எப்படி விழுந்ததுன்னு தெரியலையே. தெரியலன்னா என்ன அர்த்தம்? தெரியாதுன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். என்ன எண்ணெய் பாட்டிலுக்கு கை கால் முடைச்சிருச்சா? அதுவா வந்து பெயிண்டிங் மேல விழுந்துருச்சா? கண்டிப்பா நீதான் இது ரேக் மேல வச்சிருக்க. மூடி சரியா போடாம இருந்திருப்ப போல. காத்து வீசி இருக்கும், அதுல எண்ணெய் கீழே கொட்டி இருக்கும். பெயிண்டிங் முழுக்க எண்ணெயாகி வீணா போச்சு. ரோஹி, நம்ம இந்த பெயிண்டிங்கை அர்ஜென்ட்டா கொடுக்கணும். இனி என்ன செய்ய போறோம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜைக்கு கிளம்பணும். பூஜைக்கு போறது ரொம்ப முக்கியம் பிரதீக் அப்பா. அவங்க அவ்வளவு அன்பா நம்மள கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம போகலன்னா நல்லா இருக்காது. அப்புறம் பிரதீக்கு வேற ஏதாச்சும் கான்ட்ராக்ட் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் பெரிய வேலை கிடைக்கலாம். அதனால போறது அவசியம். கப்பு ரோஹியோடதுதான். தண்டனையும் இவளுக்கு தான். இவ வீட்ல இருந்து வேலையை பார்க்கட்டும். நாம எல்லாரும் பூஜைக்கு போவோம். பெரியப்பா, பெயிண்டிங் கொடுக்கறது முக்கியம் தானே. நீங்க எல்லாரும் பூஜைக்கு போங்க. நான் இந்த பெயிண்டிங் வேலையை முடிச்சுட்டு நேரம் கிடைச்சா பூஜைக்கு வர்றேன். பாட்டி, இவ இங்கே இருக்கான்னா நானும் இங்க இருந்துடுறேன். எனக்கும் பூஜைக்கு போக பெருசா இஷ்டம் இல்ல. என்ன இப்படி பேச ஜூஹி? நீ வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிதா அவங்க நம்மள கூப்பிட்டாங்க. சரி, கிளம்புங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஜூஹி, நீ போய் எனக்காக பிரசாதம் எடுத்துட்டு வா. கிளம்புங்க. சாமி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் நினைச்சும் உங்களோட பூஜைக்கு வர முடியல. பாட்டி, இதுவரை உங்களுக்கு ஒரு முடி கூட நரைக்கலையே, அப்புறம் எதுக்கு இந்த டை? ஆமா, அதுக்கு என்ன? வீட்ல பூஜை நடக்குது, இவ்ளோ விருந்தாளிகள் வர போறாங்க. நான் அழகா தெரிய வேண்டாமா? நீங்க ஏற்கனவே ரொம்ப கியூட்டா தான் இருக்கீங்க. அதுக்கு என்ன? ரொம்ப அழகா இருக்கிறது தப்புன்னு யாரு சொன்னா?
அப்புறம் தெரியுமா, ஒரு வீட்டோட அழகை வச்சுதான் அந்த வீட்டோட ராசியே தெரியும். அப்புறம் ஒரு விஷயம், நீயும் பூஜைக்கு சூப்பரா ரெடி ஆகி வரணும். சும்மா இப்படியே தூங்கி எழுந்திருச்ச மாதிரி வந்துடாத. அட, நாங்க கோயங்காஸ் ஃபேமிலின்னு கொஞ்சம் தெரியணுமே. ஓகே, டன். அடடே, இது இப்படி இல்ல, இப்படித்தான் மாட்டணும். அந்த தோரணம் இங்க இல்ல, அங்க மாட்டணும். அந்த லைட்டிங் அங்க இருந்து எடு. அக்கா, எங்க அந்த ஜாடிய பாருங்க, காலியா இருக்கு. அதுல பூக்களை வைங்க, புது பூவா அதுல போடுங்க. கோயங்கா வீட்டோட பூஜை ஒரு சின்ன குறையும் வந்துடக்கூடாது. சீக்கிரம் செய்யுங்க. ஓ அண்ணா, இங்க வாங்க. புதுசா வந்தவங்களா? அப்ப சரி, எல்லாரும் இங்க வாங்க. சீக்கிரம், நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க. கண், காது, மூக்கு, வாயை திறந்து எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த வீட்டுல சிவப்பு கலர்னா அது ஆபத்தோட அடையாளம். அதனால அங்க மஞ்சள் பூக்களை வைங்க. இந்த சிவப்பு பூவை எடுத்து வெளியே தூக்கி போடுங்க. இத உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடு, சந்தோஷப்படுவா. அப்புறம் மகாராஜா, நடங்க, சீக்கிரம், நிறைய வேலை இருக்கு. இத மேல மாட்டுங்க. மாட்டுங்க. இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேலைக்கெல்லாம் வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்களே. நீங்க இதையெல்லாம் விட்டுட்டு போய் ரெடி ஆகுங்க. என்னத்த, நான் உங்களை என் அம்மாவா நினைக்கிறேன், என்னை இந்த வீட்டின் மகனா நினைக்கிறேன். ஆனா நீங்க எப்பவுமே என்ன மாப்பிள்ளைங்கிறத ஞாபகப்படுத்துறீங்க. இதை நான் ஒரு மகனுக்கான உரிமையோட தான் பண்றேன். நாங்க உங்களை முழுசா எங்க மகனாவே தான் நினைக்கிறோம். ஆனா நீங்க எங்க பொண்ணோட புருஷன், இந்த வீட்டோட மாப்பிள்ள. அதான் கொஞ்சம் மரியாதையாவது நாங்க காட்டணுமே. இப்போ இதெல்லாம் விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் ரெடி ஆகுங்க. நீங்க சொல்றபடியே அந்த பிரசாத வேலைக்கு கொஞ்சம் பணம் பத்தல. ஒருவேளை இந்தாங்க. சரி ஏற்பாடுகள்ல எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. சரி, கண்டிப்பா. மாப்பிள்ள, பூஜைக்கான ஏற்பாடு ரொம்ப சிறப்பா இருக்கணும். எந்த ஒரு பொருளுக்கும் குறை இருக்க கூடாது. பாட்டி, நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இவ்ளோ பணத்துல பூஜை வேலை முடிஞ்சிடும். இத வச்சு அவனிய டின்னர் டேட்டுக்கு கூட்டிட்டு போவேன். அவனியும் சந்தோஷப்படுவா. அவனி சந்தோஷமா இருந்தா வீட்லயும் சந்தோஷம். நஹார் தம்பி, நீ எங்க கிளம்பிட்ட? சித்தி, உங்களுக்கே தெரியும், எனக்கு பூஜையில எல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆபீஸ்க்கு கிளம்புறேன். பாய். நஹார் தம்பி, பாரு, உனக்கு பூஜையில நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த பூஜையை பாட்டி உன் அப்பாவுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. சித்தி, உன் அப்பா அவ்வளவு பெரிய விபத்துல இருந்து தப்பிச்சிருக்காரு. நீ இந்த வீட்டோட மூத்த மகன். அதனால நம்பிக்கைக்காக இல்லைனாலும் நீ இந்த பூஜையில கலந்துக்கவாவது செய். உன்னோட சித்திக்காகவே இது பண்ண. ப்ளீஸ் அண்ணா, ஒத்துக்கோங்களே. பாரு, நான் உனக்காக குர்தா பைஜாமாவே செலக்ட் பண்ணியிருக்கேன். இத பாருங்க, நீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்க. அப்புறம் பாட்டி சொல்ற மாதிரி ஊரோட ஒத்து வாழ். ஆமாப்பா, உன்னோட வயசான பாட்டியோட பேச்சு கேட்டுக்க. ப்ளீஸ் ஒத்துக்குங்க. இன்னைக்கு லீவ் போட்டுடு ப்ளீஸ். வயசான பாட்டியா? எவர்கிரீன் பாட்டி. ஆமா, பின்ன எவர்கிரீன் பார்ட்டி. ஆமாண்ணா, இன்னைக்கு குடும்பமே ஒன்னா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. ப்ளீஸ் 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 ஒத்துக்கோங்க, ப்ளீஸ். ஃபைன். வாங்க, உங்களை ரெடி பண்ணலாம். ஒரு நிமிஷம், ரெடி பண்றதுன்னா நான் ரெடியா இருக்கேனே. ஓஹோ, நீங்க இத போட்டுட்டா போவீங்க, நாங்க உங்களுக்கு இத போட்டு விடுவோம். நோ நோ நோ, ப்ளீஸ் அண்ணா, கம். சத்தமில்லாம வாங்க. இந்த 2 சகோதரர்களும் நிஜமாவே தங்கமானவங்க. அதாவது இந்த 3 அண்ணன் தம்பி தங்கச்சிகளுக்குள்ள இருக்கிற பாசம், குடும்பத்துல இருக்கிற பாசம், அது எல்லாமே உன்னால மட்டும்தான். நீ எவ்வளவோ நல்லா எல்லாத்தையும் சமாளிச்சிருக்க. அதை நான் என்ன செஞ்சாலும் என் குடும்பத்துக்காக தான் செய்யறேன். இது என் கடமை. இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சிடணும், அவ்வளவுதான். அந்த விபத்து நடந்ததுல இருந்து இல்லையா, அப்போதிருந்து நஹாரோட வாழ்க்கை அழிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. அவனோட கவலையில நாளுக்கு நாள் ரத்தனோட உடம்பு மோசமாயிட்டே போகுது. கடவுள் கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் வேண்டிக்கிறேன், நஹார் நல்லா இருக்கணும். அப்புறம் ரத்தனம்,
என்ன பாட்டி இன்னைக்கு மறுபடியும் இந்த சூட்டை போட வச்சிட்டீங்க? பூஜைக்கு போறோம், அதுக்கு தகுந்த ட்ரெஸ் போட்டு தான் போகணும். இப்படியே போக முடியுமா? ஏதாவது போட்டுக்கிட்டு. அப்புறம் கேளு, இது ஒரு கிஃப்ட். அவங்களுக்கு உன் கையாலேயே கொடு. பெடி. நான் ஏன்? ஏன்னா என்ன? நான் சொல்றேன், அதனால கொடு. அப்புறம் கேளு, அவங்க என்ன சொன்னாலும் பேசாம கேட்டுக்கோ. அதிகமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஃபைன், எனக்கும் இதுல இஷ்டம் இல்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க அந்த ஜிமிக்கி கிடைச்சதுன்னு எப்ப ருஹிக்கு சொல்ல போறீங்க? நீங்க என்கிட்ட அந்த சத்தியத்தை வாங்கலனா நான் அவகிட்ட எப்போ சொல்லிருப்பேன். பாட்டி, உங்களோட இந்த ஜிமிக்கி டிராமா அதிகமாயிட்டு போகுது. அட என்ன டிராமா? உனக்கு தெரியும் இல்ல, நேத்து நான் அந்த ஜிமிக்கியை எடுத்தேன். அப்போ அவ பெயிண்டிங்க துறக்க ஆரம்பிச்சா. அதனால ஜிமிக்கிய அங்கேயே வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டேன். இப்போ நான் இன்னைக்கு போவேன்ல, ஜிமிக்கியை எடுத்துக்குவேன். அப்புறம் அவகிட்ட சொல்லிடலாம். என்ன பெரிய விஷயம் இருக்கு? அம்மா, நாம கிளம்பலாமா? ஆமா, நேரமாயிட்டே இருக்கு. கிளம்பலாம். நடங்க. பாய். ரூஹிமா, உன்னை இப்படி விட்டுட்டு போறது எனக்கு நல்லாவே இல்ல. பரவாயில்ல தாத்தா, பெயிண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் அங்க வந்துடுறேன். நீங்க எல்லாரும் போங்க. சரி, போலாம். சீக்கிரம் வந்துடு. பாய். ஜூஹி, ஒரு நிமிஷம் இங்க வா. இல்ல, நான் உன் துப்பட்டாவை சரி பண்ணி விட்டுறேன். நான் அங்க போய் ரொம்ப போர் அடிச்சு போயிடுவேன். நீ என் கூட வரல. ஆனா நீ உன் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்து சேர்ந்துடு. முயற்சி பண்றேன். முயற்சி எல்லாம் இல்ல, சின்ன வயசுல பண்ற மாதிரி பிங்கி ப்ராமிஸ். எனக்கு ரூஹி ஜூஹியோட பிங்கி ப்ராமிஸ் பண்ணு. சத்தியம் பண்ணுங்க, நீங்க தனியா வீட்டை விட்டு போக மாட்டீங்கன்னு. பிங்கி ப்ராமிஸ் மம்மி. உன்னால ஜூஹிக்கும் லேட் ஆகிடும் போல இருக்கே. நட. ஜூஹி, நீ போ. நான் என் பெயிண்டிங் வேலையை முடிச்சிட்டு வர்றேன். வாங்க 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 வாங்க, உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். 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 உங்களுக்காகத்தான் காத்துட்டு இருந்தோம். ரத்தன் மகனே, இங்க பாரு. உன்னோட உயிரை காப்பாத்தின அதே பொண்ணு இவதான். ஓ, அப்ப என் உயிரை காப்பாத்தினது நீ தானாமா? ஆமா ஆமா, இவதான் உங்களோட உயிரை காப்பாத்துனது. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. வாங்க வாங்க, நீங்க உள்ள வாங்க. பாட்டி, பாட்டி, என்ன இங்க மாட்டி விட்டுட்டீங்க? எல்லாரும் நான் தான் காப்பாத்தினவன்னு நினைக்கிறாங்க. நீ அதையெல்லாம் பத்தி கவலைப்படாத. நீ ஆன்லைன்ல ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணியே, அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போகணும்னு சொன்னியே, அத பத்தி மட்டும் யோசி. அவ்வளவுதான். ஒருவேளை ரூஹி இங்க இருந்திருந்தா எனக்கு பொழுது போயிருக்கும். ரூஹி நினைச்சால வர முடியாது. பெயிண்டிங் வேலை முடிஞ்சிருச்சு. ஒருவேளை
முன்னாடியே மனசுல பதிஞ்சிருந்துச்சு. அதான் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் கடவுளும் துணையா இருந்தாரு. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அட, பூஜை ஆரம்பிச்சிருக்கும். இப்படி பாதியில போடுறது நல்லா இருக்காது. பரவாயில்ல, அதுக்குள்ள நான் கிளைண்ட்ஸுக்கு பெயிண்டிங் கொடுத்துட்றேன். கடவுளே, இந்த கதவை எப்படி முடிக்குச்சு? இப்போ நான் கிளைண்ட்ஸுக்கு பெயிண்டிங் கொடுக்க எப்படி போவேன்? எப்படியாவது பெயிண்டிங் நான் கிளைண்ட்ஸுக்கு கொண்டு போயிடணும். இல்லைன்னா கிளைண்ட்ஸ் கோபமாயிடுவாங்க. பெரியப்பாவோட மரியாதை பிரச்சனையும் இருக்கு. எப்படியாவது நான் பெயிண்டிங்க கொடுத்தாகணும். என்ன செய்யறது? பெரியப்பாக்கு ஃபோன் பண்றேன். இல்ல, அவங்க பூஜைக்கு போயிருக்காங்க. அவங்க பாதியில வர வேண்டி இருக்கும். நான் மறுபடியும் ஒரு தடவை முயற்சி செஞ்சு பார்க்கிறேன். ஏன் கடவுளே, எனக்கு உதவி பண்ணுங்க. ரொம்ப நன்றி கடவுளே. இப்போ சீக்கிரமா நான் பெயிண்டிங் எடுத்துட்டு போறேன். அதுக்குள்ள நாம ஹோமத்துக்கான ஏற்பாட்டை ஆரம்பிக்கலாம். 10 நிமிஷத்துல பூஜை ஆரம்பிச்சிடுவோம். வாவ், எவ்வளவு பிரம்மாண்டமான வீடு. நம்ம வீடும் இப்படித்தான் இருந்துச்சு. தலைவிதி எப்ப மாறும்னு சொல்ல முடியாது. அட, ஏன் வருத்தப்படுறீங்க? கடவுள் நினைச்சா அந்த நாள் மறுபடியும் வரும். ஜூஹி, நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தேன்னா எடுத்துட்டு வர சொல்லி, அது எங்கே? ஜூஹி, ஒரு நிமிஷம் இங்க வா. பாட்டி, அத நான் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஜூஹி, இது அலட்சியமா இல்லையா? உனக்கு ஒரு வேலை தானே சொன்னேன். பூஜை நடக்கிற வீடு, இப்படி வெத்துக்கையோடு வந்தா நாம நல்லாவா இருப்போம்? பாட்டி, நான் என் துப்பட்டா சல்வார சமாளிக்கிறதா இல்ல அந்த கிஃப்டையா? அப்புறம் எப்படியோ இது பூஜை தானே, கல்யாணம் அது இதுன்னு இல்லையே. நீங்க கவலைப்படாதீங்க, யாருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது. வித்தியாசம் தெரியும், ஏன்னா இங்க சீக்கிரமே கல்யாணமும் நடக்கும். கடவுளே, ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சிடு. என் பேத்தியோட சம்பந்தம் இந்த வீட்டுல அமையிற மாதிரி. சொல்லுங்க, ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு. என் பேத்தியோட தலைவிதியில நகார் வரணும்.
ஜோயி நீ எங்கேயா? பாட்டி, நீங்க gift மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. அதான் நான் இது கொண்டு வந்தேன். ஆனா நீ இங்க எப்படி வந்த? நீ அங்கதானே? அதாவது உன்னோட அந்த பெயிண்டிங் வேலை போயிட்டு இருந்துச்சுல்ல, அது முடிஞ்சிடுச்சா என்ன? ஆமா பாட்டி, என் பெயிண்டிங் வேலை முடிஞ்சிருச்சு. நான் கிளைண்ட்ஸ் கிட்ட பெயிண்டிங் கொடுக்க தான் போயிட்டு இருந்தேன். அப்போ கண்ணில் இந்த gift பட்டுச்சு. ரெண்டும் ஒரே வழியில தான் இருந்துச்சு. அதான் நான் வந்துட்டேன். காட் ஜூஹி, நீ வந்துட்டியா? நல்லதுமா, நீ நேரத்துக்கு வந்துட்ட. நீ இல்லாத கூட தெரிஞ்சது. கிஃப்டை நீயே எடுத்துட்டு வந்ததுனால நீயே கொடுத்துடு. இல்ல தாத்தா, இந்த கிஃப்ட்ஸ் எப்பவுமே பெரியவங்க கையால கொடுக்கறது தான் அழகு. நீங்களே கொடுங்க. பூஜை இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்க போகுது. இது எங்க சார்பாக. அட, இதுக்கு என்ன அவசியம் இருந்துச்சு? நீங்க வீணா சிரமப்பட்டுட்டீங்க. அட, என்ன சிரமம்? உங்க வீட்ல பூஜை, நாங்க எப்படி வெத்துக்கையோட வர முடியுமா? இது எங்களோட கலாச்சாரம் கிடையாதுங்க. இவங்கள பார்த்தாலே தெரியுது இவங்க நிஜமாவே நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு. இவங்க உங்களோட வேலைக்காரியா?